அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ லட்டு கிச்சனில் சென்னா எப்படி இருக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 5 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி 5 பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது தனித்தனியாக அரைச்சிட்டு பார்க்கலாம். காய்கறியில் கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சு அவிச்சு வச்சுருக்கேன். ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாச்சு. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். முதல்ல வெங்காய பேஸ்ட்டு போடலாம். தக்காளி வச்சுக்கலாம். தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொதிக்கிட்டு கொஞ்சம் கழிச்சு மசாலா பொடியெல்லாம் போடுவோம். மசாலா பொடி வந்து 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி, கொஞ்சோண்டு மஞ்சள் வச்சுருக்கேன். கொஞ்சம் கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாதி வெந்த பிறகு போட்டுக்கலாம். இது கொதிச்சுக்கிட்டு இருக்கு, எல்லாமே போட்டுடலாம். கொதிக்கட்டும். நேரம் எடுத்து மூடி எடுத்து கொஞ்சம் மூடி வைக்கணும். அந்தந்த பச்சை மிளகா போட்டும் பார்க்கலாம். கொண்டக்கல்லே அதிலே ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அப்படியே கிண்டி மூடி வச்சு வைக்கிறோம். இது ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பச்சை வடை போட்டு பார்க்கலாம். சென்னா ரெடி. இந்த மாதிரி எண்ணெய் கழிச்சு வந்தோடனே இறக்கிற வேண்டியது. இது வித்தியாசமான சுவையில் இருக்கும். வேறு மட்டன் பொடி எதுவுமே சேர்க்க வேண்டிய தேவையில்லை. முதல்ல போட்ட மல்லிப்பொடி, மிளகா பொடி, காஷ்மீர் பொடி அதுதான். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.